ஹாய்டா. வீயோட ஒன் ஷாட். நாளைக்கு வீக் பர்த்டே. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே வீ. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பெட்டில் படுத்துருக்கீங்க, உங்கள் மேலே வீ இருக்கான், உங்களுக்குள்ள ஹாப்பியா அதமே நடந்துட்டுருக்கு. இதுக்கிடையில் ஷோல்டரை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி ஒரு நிமிஷம் வீ அவனு பார்க்குறீங்க. அவன் எனக்கு டைம் இல்லாடி எதுக்கு இப்படி ஸ்டாப் பண்ணுற, ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது இது ஸ்டாப் பண்ணும்போது? சரி சொல்ல உண்மை அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறா. நீங்கள் 2 days அவங்ககிட்ட ஒன்று சொல்ல நினச்சிட்டே இருக்க. கையை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. அவன் கையை பிடிச்சிக்கிறீங்க. சரி சொல்லு, என்ன கிட்ட ஒன்று சொல்லணும், எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்படியே பேசிட்டு இருக்க வீக்கு ஃபோன் வருது. ஒரு நிமிஷம் அப்படின்னு உங்க மேல கம்ப்ளீட்டா படுத்துட்டு ஃபோன் அட்டன் பண்ண. மறுடி கீழே பாரு வலிக்குது. சரி ஹலோ, சரி இருக்கீங்களா? சொல்லு, என்ன சார்? ஒரு கேஸ் வந்திருக்கு, நான் தான் ½ வரேன்னு சொல்லியிருக்கேன்ல. சரி இம்பார்ட்டன்ட் சார், 10 நிமிஷத்துல கூப்பிடுறேன் வைங்க. காலை கட் பண்ணுறான். நீங்க பல்லு கடிச்சிட்டு பெயின்ல உட்காந்துட்டு இருக்கேன். ஸ்டாப் பண்றான். நீங்க அவன் ஷோல்டர் பிடிச்சு என்ன உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தேனே, உங்க டைம் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண விடு. இப்ப க்ளோஸை பிடிச்சி இழுத்துக்கிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்றான். அவனை ஸ்டாப் பண்ணிட்டே இருக்கீங்க. பொறுமையா பண்ணு அப்படி. பட் கேட்குற மாதிரியே இல்லை, கண்டினியூ பண்ணிட்டே இருக்கான். 10 நிமிஷம் அவனுக்கு கால் வருது. இரிட்டேட் ஆகுறான். அவங்க மேலே படுத்துட்டே, என்ன சார் மீடியாலாம் வந்துட்டாங்க சார். ஓ காட், மீடியாவுக்கு எவன்டா இன்ஃபார்ம் பண்ணது? இது மர்டர் கேஸ் ஆயிடுச்சு சார். வாட்? அவனும் டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல. ஓகே நான் வரேன், 2 minutes. ஃபோனை கட் பண்ணுறான். கம்ப்ளீட் பண்ணிட்டான். மேலே இருந்து எழுந்து டிஸ் போட்டுட்டு இருக்கான். உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும் போதே சாரி டார்லிங், உங்க ஃபேஸ்ல கிஸ் பண்ணிட்டு போடு, விட்டுட்டு நான் கிளம்புறேன். இந்த ஒரு வாடிடி ப்ளீஸ் டி, முக்கியமான கேஸ் டி, ஊர்ல எவனும் போலீஸ் இல்ல, நீ மட்டும் தான் போலீஸ் இல்ல அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்து ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கீங்க. உங்களால முடியல. இதுல போலீஸ் அவன் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கான். பயங்கரமா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டே திரும்பி அவனை பார்க்க உங்ககிட்ட வந்து உங்களை பிடிச்சிட்டு, சரி கொஞ்சம் டெம்ட் ஆகிட்டேன், சாரி. எப்பவுமே இதை தான் சொல்கிறேன், பொறுக்கி தள்ளு. ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக போட்டுக்கிறீங்க. சரி போகலாமா? நெக்ஸ்ட்டு உங்களை கூப்பிட்டு வந்து பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு வீட்டுக்கு கால் பண்ணு. நீங்களும் தலையாட்டுறீங்க. நெக்ஸ்ட்டு அந்த க்ரைமோட ஸ்பாட்டுக்கு போகிறான். ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா. ஸோ அவன் டேஸ்ட் பண்ணிருக்கான். கொஞ்சம் ட்ரெஸ்லாம் கலைஞ்சு அந்த மாதிரி தான் இருக்கா அந்த பொண்ணு. பார்க்க வீக் ஒரு மாதிரி இருக்கு. நிறைய மீடியாஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படி இருக்காங்க. எல்லாரையும் பார்த்தா எவிடன்ஸ் எதுவும் அழிக்காம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. அவங்களும் சரி அப்படி சொல்லிட்டு பிக்கப் வளைச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அவன் மொபைல் எடுத்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கான். இந்த டைம் ஒரு ஃபுட் மார்க் இருக்கு ரத்தத்தோட, அதையும் அவன் பிக் எடுத்து வச்சுக்கிறான். கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரே ஒரு ஷூ இருக்கு, அதையும் பிக் எடுத்துக்கிறான். ஒரு வாட்ச் ஒன்று இருக்கு, பிக் எடுத்துக்கிறான். கொஞ்ச நேரம் அந்த பாடியும் டிஸ்போஸ் பண்ணியாச்சு. பட் அந்த இடத்துல இருக்கிற எவிடன்ஸ் எதையும் அழைச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கான். ஸோ கான்ஸ்டபிளை பார்த்தா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படி சொல்லிட்டு லேபிள்லாம் போட்டு வச்சுட்டு தான் போகிறான். ஸோ யாரும் அந்த பக்கம் வரக்கூடாது அப்படி. நீங்கள் இப்போ தான் வீட்டுக்கு வரீங்க, அவ்வளோ டயர்டாக இருக்கு. பேகு தூக்கி சோஃபாவில் போட்டு காஃபி வேணும் அப்படின்னு உட்காந்துக்கிறீங்க. காலேஜ் போயிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? எங்கடி போய் சுற்றிட்டு வர? கத்திக்கிட்டே அம்மா ஒரு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த காஃபி குடிக்கலான்னு போக உங்கள் அண்ணா வந்து காஃபி கப்பை பிடிங்கிட்டு, எங்கே போய் சுற்றிட்டு வர உனக்கு காஃபி உருடி அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கிறான். தலை வலிக்கிறது கூடடா அப்படின்னு அவன் பின்னாடியே போக அவன் தலைக்கு மேலே பிடிச்சிட்டு அந்த காஃபி உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டேன்றான். நீங்கள் பாரு காஃபி கொடுக்கலன்னு வச்சுக்கேன், புஷ் பண்ணானோ உன் தலை மேலே ஊற்றிக்கும். அவனும் சிரிச்சுட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அம்மா கத்திட்டு இருக்காங்க. இந்த டைம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு போலீஸ் எல்லாரும் உள்ள வராங்க. எல்லாரும் பயத்தோட போலீஸ் எல்லாரையும் பார்க்க, எங்களே யாரு? அண்ணாவும் நான் தான் சார். என்னாச்சு, எதுக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் வரீங்க அப்படி சொல்லி முடிக்கல. அண்ணா ஷோட்டு பிடிச்சிட்டு இழுத்துட்டு போறாங்க. சார் என்னாச்சு சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க போலீஸ் பின்னாடி வரீங்க. கூட்டு போவாங்க. ஒழுங்கா வந்துரு. அண்ணாக்கும் ஒண்ணும் புரியல, உங்களுக்கும் ஒண்ணும் புரியல. சரி என்ன சார் பண்றீங்க? ஷர்ட்ல இருந்து முதல்ல கையெடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே அந்த போலீஸ் பின்னாடி போயிட்டு இருக்கீங்க. அம்மா என்னன்னு தெரியல, ஆல்ரெடி பின்னாடி வராங்க. அண்ணாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவன் ஒரு பயத்தோட இருக்க. நெக்ஸ்ட் அண்ணா எடுத்துட்டு போயிட்டு ஜீப்ல ஏத்துறாங்க. ஜீப் டோரை பிடிச்சிட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துல வரான். நீங்க பாக்குறீங்க. அவனுமே ஒரு ஷாக்கிங்கா உங்களை பாக்குறான். சார் அக்யூஸ்ட் ஏத்தியாச்சு அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்ல, என்ன பண்ற நீ
பையன் அது என் அண்ணா, என் அண்ணா என்ன பண்ற? அவன் திரும்பி அண்ணாவை பாக்குறான். உன்னை இறக்கி விடு. வீட்டுக்குள்ள போ. என் ஜீப்ல ஏற போறான். கையை பிடிச்சிட்ட. அவனை இறக்கி விடுனா என்ன வி பண்ற? ஒய்யன் வந்து கொலை பண்ணிருக்கானா? என்ன சொல்ற நீ? இங்க பாரு அவனுக்கு சப்போர்ட் பண்றதை விட எனக்கு ஹெல்ப் பண்ண நீ விடு. என்னடா உள்ளாரு என்ன கொலை பண்ணிருக்கான்? ஒழுங்கு அவனை இறக்கி விடு. ஒய்யன் கொய்யி ஹர்ரி அப்படின்னு கையை தட்டி விடுறான். என்ன பண்ற? அவன் என் அண்ணான்னு சொல்லிட்டு இருக்கான். எவனா இருந்தாலும் கொலை பண்ணா நான் அரெஸ்ட் பண்ணுவேன். அது எப்படி நீ சொல்ற கொலை பண்ணு? என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படி சொல்றான். அவன் ஜீப் எடுத்துட்டு கிளம்பிடுறான். அம்மா சைலண்டா பாத்துட்டே இருக்காங்க. அழுதுட்டே நீ அழாத, அப்பா வந்துரும். என் அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஸ்டேஷன் போயிட்டு என்னன்னு பாக்குற? தேம்பி அழ. நான் அது மாதிரி பண்ணிருக்க மாட்டாமா, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறீங்க. அம்மாவும் வீட்டுக்கு வந்து அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ண அவளுக்கு அவ்வளோ பயமா இருக்கு. இல்லையா அப்படி பண்ணிருக்க மாட்டானே, என்ன ஆச்சு அப்பெல்லாம் நிறைய கேட்டுட்டு இருக்காரு. நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல இருக்கீங்க. அண்ணாவை ஹேண்ட் கஃப் போட்டு உள்ள போட்டு வச்சிருக்காங்க. கடுக்கடன் ஓடி வந்தா என்னடாச்சு, என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? எனக்கு தெரியல, எதுக்கு புடிச்சிட்டு வந்திருக்காங்க கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றாங்க. அப்படி என்ன சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸ்ட்ரீட்டா வீயோட ரூமுக்கு தான் போலான்னு ட்ரை பண்றீங்க. அங்க ஒரு கான்ஸ்டபிள் எக்ஸ்கியூஸ் மீ உள்ளெல்லாம் போக கூடாது, எங்க பாக்கணும். ஒரு மாதிரி உங்களை பாக்குறான். இங்க தானே இருக்கோம், டிடியா வெளில வரா அப்படின்னு கத்துறீங்க. இந்த ஸ்டேஷன்ல அவ்வளோ இதுவா இருப்பான். அவனை பார்க்கணும் அப்படின்னாலும் ஒரு பயத்தோட தான் பார்ப்பாங்க. பேர் சொல்லி நீங்க கத்திட்டு இருக்க, எல்லாருமே ஒரு ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்க. உள்ள இருக்க வீக்கு உங்க குரல் கேக்குதா? நீங்க வந்துட்டீங்கன்னு அவன் அவங்க அண்ணாவோட எவிடன்ஸ் தான் வச்சு பார்த்துட்டு இருக்கான். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வரான். ஏன்னா வெளியே விடு என் வீட்டுக்கு போ. முடியாது வி, என்ன வெளியே விடு ஒயின் ப்ளீஸ். இதுக்குள்ள கத்துறத முதல் நிறுத்த. என்ன வெளியே விட போறியா இல்லையா? இது பண்ணல. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குடி, தூக்கி குப்பில போடும். அதெல்லாம் காட்டினா நான் நம்பவே மாட்டான். என்ன இப்பவே வெளியே விடு. வயன் கத்தாத வி, வெளியே போட போறியா இல்லையா? வயன் வீட்டுக்கு போ. என்ன விடுவி, நான் வீட்டுக்கு கூட்டு போறேன் விடு. நீங்க அவிகிட்ட சண்டை போட ஒரு லேடிஸ் கான்ஸ்டபிளும் உங்களை பிடிச்சி இழுக்க வர. ஒண்ணு வேணாம், ஸ்டாப், நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்க கைய பிடிக்கிறான். குச்சி விடுவி, வாடி. கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு வரான். வி ஸ்ட்ரகிள் பண்ணிருக்க வெளியே கூட்டு வந்து கையை விட்டுட்டு ஒழுங்கா வெளியே போயிட முடியாது. என்ன விடுன்னு சொல்லிட்டு இருக்க. பையன் பாரு, உரிமையாயிரு. ஒன்னும் கொலை பண்ணியிருக்கான் ஒரு பொண்ணு. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு ரேப் பண்ணியிருக்கான். எல்லாருன்னு அரைஞ்சிட்டீங்க, நம்ப மாட்டா. வீட்டுக்கு போ. என் அண்ணன் இல்லாம நான் போக மாட்டா. அவன் கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு பொண்ணு அண்ணனால செத்து போயிட்டா. அதுவும் அண்ணா ரேப் பண்ணி சாவடிச்சிருக்கான். அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு நின்றுருக்க. நீ பார்வாயன், இதை பத்தி பேசினா உனக்கும் எனக்கும் சண்டை வரும். ப்ளீஸ் வீட்டுக்கு போயிடு. என்ன கொலை பண்ணான்னு நீ பாத்தியா? எவிடன்ஸ் இருக்குடி என்கிட்ட. எவிடன்ஸை தூக்கி குப்பில போடுவி. என் அண்ணா அதை பண்ணியிருக்க மாட்டான். உனக்கு எவ்வளவு சொன்னாலும் என்னால் புரிய வைக்க முடியாது. சரியா? கிளம்பு. என்னன்னு வெளியே விடுவி. இதுதான் ப்ரொசீஜர். என்னால் அதை மீறி என்னால் நடந்துக்க முடியாது. புரியுதா? அவன் வெளியில வர மாட்டான். கிளம்பு. எங்க பாருவே, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நார்மலா பேசுவோம்னா கூட தெரியாது. என்னடி பிளாக்மெயில் பண்றியா? அப்படி தாண்டா நீ பேசிட்டு இருக்க. இது போல பண்ணா என்னை எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க எங்க வீட்டுல? என் அம்மாக்கு என் அப்பாக்கு என்னன்னுக்கெல்லாம் உன்னை பிடிக்காம போயிடும்டா. ஒய்யன் விளையாடாத, கருத கிளம்பு. விளையாடுறேன்னா நம்ம லைஃப் மேட்டர் சொல்லிட்டு இருக்கம்பி. என்ன நீ விளையாடுறன்னு சொல்லிட்டு இருக்க? ஒய்யன் அவனுக்கு வாத்தாக்கு உள்ள இருக்கான் பாரு. இந்த பொறுக்கிக்கு இவங்களுக்கெல்லாம் என்னை பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. உனக்கு பிடிச்சா போதும், வீடு கிளம்ப. எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கலவே. சூப்பர் டே, சூப்பர். சரி கிளம்பு. எங்க பாரு, என்னதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். ஒழுங்கா அவனை விட்டுற. எவிடன்ஸ் சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் உண்மை இல்லவே. ப்ளீஸ் என்னன்னு விட்டுற அப்படின்னு உங்க கண்ணிலேருந்து தண்ணி வருது. இவ்வளவு நேரம் கத்தி பார்த்தா விடலன்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குமே நீ அழுதா ஊர்க்கி சொல்லுவான். இப்போ அழுது நீ நடிச்சிட்டு இருக்கியா? ஃபைனலாக என்னதான் சொல்கிறேன், உன் அண்ணனை வெளியே விட முடியாது. ஒரு பொண்ணு கொலை பண்ணிட்டான், அவ்வளோதான். ஓ, வெளியில விட முடியாதா? சரி, நான் அட்வொகேட் வச்சு மூவ் பண்ணிக்கிறேன். என் அண்ணா அதெல்லாம் பண்ணலன்னா உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. உன் அண்ணன் வெளில வர மாட்டான். நீங்கள் அங்கிருந்து வந்துட்டீங்க, அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கீங்க. இங்கே உள்ள உங்கள் அண்ணாவை வி பார்க்குறான். அவன் கையில் ஹேண்ட் கஃப் இருக்கு. அதை பிடிச்சி கிட்ட எழுத லட்டி வச்சு ஒரு மாதிரி லாக் பண்ணி, சரி சொல், என்ன மோட்டிவ் லெவலில் நீ கொலை பண்ண? சார் இங்க பாருங்க,
யாருக்கு கொலை பண்ணன்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. முட்டியா வந்து ஏன் கொலை பண்ணான்னு கேட்டா நான் என்ன சார் பண்ணிட்டோம்? ஓ அப்படின்னா ஓ கொலை பண்ற அந்த லிஸ்ட்ல அப்படி எத்தனை பொண்ணு தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த லெட்டியை வச்சு கீழே இருக்க ஹேண்ட் கஃபை முறுக்கிக்கிட்டு இருக்கான். உங்க அண்ணாக்கு கை வலிக்குது. நீங்க என்ன சார் சொல்றீங்க, எனக்கு அது புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அண்ணா கத்த. நட்டிக்காத, இது ஃபர்ஸ்ட் கொலை மாதிரி தெரியல. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் நீ கொலை பண்ணிருப்ப, எல்லாத்தையும் லிஸ்ட் பை லிஸ்டா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கையை வச்சு முறுக்கி அப்படியே அந்த பெஞ்ச்ல ஒரு மாதிரி லாக் பண்ணி சொல்லு அப்படின்ற மாதிரி கத்த. அண்ணாக்கு ஒண்ணுமே புரியல. யார கொலை பண்ண சொல்றாங்கன்னு தெரியல, என்ன சொல்றாங்கன்னு தெரியல. பட் அண்ணாக்கு வலிக்குது. அந்த பெயின்ல கத்திட்டே இருக்கான். திடீர்னு ஒருத்தனை கூட்டு வந்து இதுக்கு கொலை பண்ண அப்படின்னு கேட்கும் போது என்ன தெரியும், அண்ணாக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு மாதிரி வழியில கத்துறான். கொஞ்ச நேரம் இறந்து போன அந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் வர அந்த லாக்அப்குள்ள இருந்து வெளில வரான். அவங்க பேரண்ட்ஸும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அழுதுட்டே. ஸோ எல்லாத்த பார்க்க முடியல. அவங்க கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு அவங்க அண்ணாவை பார்த்து தோலை உரிங்க உண்மையை சொல்ற வரைக்கும் அப்படி சொல்லிட்டு அவன் வெளியே போயிடுறான். அவங்க அண்ணாவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 2 hours நீங்க ஒரு அட்வொகேட் கூட அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வரீங்க. இருக்கா நான் பார்த்துட்டே. பட் அங்க இல்லை. கையில அண்ணாவை ரிலீஸ் பண்ண சொல்ல அந்த ஆர்டர் காப்பியும் இருக்கு. இல்லை அப்படின்னப்போ எஸ்ஐ அப்படிங்கிற மாதிரி ஒரு போலீஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட கொடுத்து அண்ணாவை ரிலீஸ் பண்ணுங்க, கோர்ட்ல இருந்து வந்திருக்கு இந்த ஆர்டர் அப்படி சொல்லும் போது அது கோர்ட் ஆர்டர். ஸோ அதனால ரிலீஸ் பண்றாங்க. எவிடன்ஸ் என்னன்னு கேட்டா கிரைம் ஸ்பாட்ல இருந்த அதை கொண்டு வந்து காட்டுறாங்க. உங்களுக்கு கடுப்பா இருக்கு. நீங்க என் அண்ணா எங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அண்ணா ஒரு மாதிரி நடந்து வரான். அவன் மேல எல்லாம் ஒரே ரத்தம். கண்ணே கலங்கிடுச்சு. அவங்க கிட்ட போயிட்டு உனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லடிங்கிற மாதிரி அவனால நடக்கவே முடியல. செம்மையா அடிச்சிட்டு இருப்பாங்க புள்ள. ஸோ உங்க கூட உங்க ஷோல்டர்ல கை போட்டு நடந்து வரான். நெக்ஸ்ட் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க. அப்பா மாதிரி இடிஞ்சு போய் உட்காந்துட்டாரு. அம்மா ரத்தெல்லாம் தொடச்சு விட்டு மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்க. அகெயின் வீட்டுக்குள்ள வரான். எல்லாரும் திரும்பி பார்க்க ஜாமீன்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டா. நான் விட்டுருவனா அப்படின்னு உங்க அண்ணா ஷர்ட் பிடிக்க வீங்க பாரு கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. அண்ணனை விட ஏன் இப்படி பண்ற தல்றி உங்களை புஷ் பண்ணிட்டு உங்க அண்ணனை பிடிச்சி இழுக்கிறான். என்னவே பண்றக்க நீ செத்த அந்த பொண்ணோட அம்மா அப்பா என் முன்னாடி வந்து அள்ளும் போதும் எனக்கு எப்படி திரும்ப இருக்கு. உள்ள பண்ணுவேன் இங்க வந்து ஹாயா இருப்பானா. நீங்க பாரு என்ன உதவும் பண்ணல. நான் தான் சொன்னல எவிடன்ஸ் இருக்குன்னு. எவிடன்ஸ்னா எவிடன்ஸ் அந்த ஷூ, அந்த ஸ்பாட்ல கிடைச்ச அந்த ஷூ. அந்த ஷூவை நீயே கொண்டு போய் போட்டிருக்க கூடாதா? அவ உங்களே பார்க்க அந்த ஷூ ஒண்ணு தானே எவிடன்ஸ். அது ஏன் அண்ணாதுன்னு எப்படி நீ சொல்ற? இப்போ ப்ரூவ் பண்றாண்டி அப்படின்னு ஷூ ரேக்ல போறான். அண்ணாவோட ஷூ அதுல இருந்து ஒண்ணு கலெக்ட் பண்ணி இதான் நீங்க புரியாம பார்க்க இதோட பேர் எங்க, இன்னொன்னு பேர். திரும்பி அண்ணாவை பார்க்க அவனுக்கே ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு தான் பாக்குறான். அது எங்கன்னா மிஸ் ஆயிருக்கும். இதோட பேர் தான் அந்த ஸ்பாட்ல கிடைச்சது. அதான் சொன்னல நீ கொண்டு போய் போட்டிருப்பண்ணு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் கான்ஸ்டபிள் பார்த்து இதையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க, இதுல இருக்க பெட் சாம்பிள் அதுலயும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கொடுக்குறான். நீங்க வீய பார்த்துட்டு இருக்க இந்த போட்டோல பாத்தியா அண்ணன் வாட்ச் போட்டிருக்கானா? நீங்களும் பாக்குறீங்க, அண்ணாவும் பாக்குறான். இது அண்ணாவோட ஃபேவரட் வாட்ச். அவன் போன் ஆன் பண்ணி இந்த வாட்சை பாரு, அந்த பொண்ணு பக்கத்துல இருக்க. நீங்க லீய பார்க்க லீக்கு இந்த பொண்ணை பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அந்த பொண்ணை. திவிக்கு என்னாச்சு அப்படின்னு எங்க பார்த்து கேட்க யாருடா அண்ணா, இது திவி சார். திவி தான் இருந்தாளா? எவ்வளவு அழகா நடிக்கிற நீ. சரி என்னாச்சு சார் அவளுக்கு? உங்களுக்கு ஒண்ணுமே புரியல இல்ல என்னாச்சு? ஏங்க எதுவும் சொல்ல வர நிறு. அவன் அண்ணா சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். ஏங்க அவனால முடியல விடுச்சு. இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். கத்திக்கிட்டே வரீங்க. அப்பவும் அவன் கேட்கல. அண்ணாவை இழுத்துட்டு போயிட்டு ஜீப்ல தள்ளி லவ் பண்ற டிரைவர் சீட் வர எனக்கு பாருட்டியா என்னமோ சொல்ல வரான். சரி என்ன சொல்ல வர அப்படின்னு அண்ணாவை பார்க்க சரி பாருங்க உங்களுக்கு என்ன ஆச்சு? டேய் நடிக்காத, உண்மையில நான் கோவமா இருக்கேன். ப்ளீஸ் பாத்தி அந்த பொண்ணு எப்படி இறந்துருக்கான்னு. தேங்க அவன் பண்ணல தேயாங் அப்படி சொல்லிட்டு நீங்க அண்ணன் கிட்ட வந்து யார் இந்த பொண்ணு? வயன் அவ திவிடி. திவியா பண்றீங்க? உங்களுக்கும் தெரியும் அந்த பொண்ணு. சார் அவளை நான் எப்படி கொல்ல பண்ணுவேன்? சரி வயனுங்க பாரு, ஃபைனலா ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன். இதுக்கு ஆன்சர் பண்ணானா இங்கேயே விட்டு போயிடுறேன். நீங்களும் சரின்னு தலையாட்ட. நெக்ஸ்ட் உன் அண்ணா கிட்ட நேற்று ஈவினிங் 6 o'clock இருந்தா இன்னைக்கு மார்னிங் வரைக்கும் எங்க இருந்த? அண்ணா அமைதியா இருக்கான். அவன் வீட்டுக்கு வரல, உங்களுக்கும் தெரியும். நீங்க அண்ணாவை பார்க்க சைலண்ட் ஆயிட்டான். லே
என்ன சும்மா இருக்க சொல்லு. அமைதியா இருக்கான். இதுல இருந்தே தெரிய தேவையில்ல அவன் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கான்னு. ஏன் இப்படி பண்ற நீ? பிகாஸ் நேற்று ஈவினிங்ல இருந்து அந்த பொண்ணு மிஸ்ஸிங். ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல துள்ளுது 6:30ல இருந்து அவளை டார்ச்சர் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு. ப்ளீஸ் சொல்லிட்டு அண்ணகிட்ட போயிட்டு நீ எங்கதான் இருந்து சொல்லி தொலையாண்டா. அவன் அமைதியா இருக்கான். ஃபைனல் சான்ஸ் புடிஞ்சிருச்சு அப்படின்னு அவன் ஏறி உட்காந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பாரு, எனக்குள்ள நீ வராத, உனக்கு எனக்கும் சண்டை தான் வருவாயே அப்படின்னு பேசிட்டு இருக்க. நீங்க வீ கை பிடிச்சு இங்க பாரு, நீ என்ன அப்படி பண்ணிருக்க மாட்டான். ஐயோ சொல்லி இதே தான் சொல்ற வய, நீ பேசி பிரோஜனம் இல்ல தலோ. நீ வண்டி எடுத்துட்டு கிளம்புறான். நீங்க அகைன் அட்வொகேட்டோட ஸ்டேஷன் போனா அங்க வீ இருக்கான். ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாம் மண்ணாக்கு எதிரா ரெடி பண்ணி வச்சிருக்கான். எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான். அங்க இருந்து ஃபுட் மார்க்கும் ஒன்னோட ஃபுட் மார்க்கும் சேம். உங்க வீட்டுல இருந்து எடுத்த அந்த ஷூ, கிரைம் ஸ்பாட்ல இருந்த ஷூவும் சேம். ரெண்டுத்துலயுமே பிளட் இருக்கு. பிளட்டோட இப்படி உங்க வீட்டுக்கு அந்த ஷூ வரும். அண்ணனும் நீரே. நெக்ஸ்ட் அந்த வாட்ச், அதுவும் அங்கதான் இருக்கு. ஒன்னாதுன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. அப்புறம் ஒன்னாதான் அந்த பொண்ணு ரேப் பண்ணிருக்கான் அப்படி சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அந்த பொண்ணு ஒரு பாடியில ஒன்னோட சீமன் இருந்திருக்கு. நீங்க ஒரு மாதிரி வீய பாக்குறீங்க. ஒன்னாதான் அந்த பொண்ணு ரேப் பண்ணிருக்கான். ஒன்னு அங்க போலனா அப்புறம் எப்படி அந்த பொண்ணு பாடியில ஒன்னோட சீமன் ஒன்ன கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டோம். ஒன்னா பாடியில நெயில் பைட்டு எல்லாம் இருக்கும். அடுக்கா அடிக்கிட்டே போறான். உங்க அண்ணாக்கு அகேன்ஸ்டா இருக்க அந்த ப்ரூஃப்லாம் எல்லாமே காட்டியும் எனக்கு பண்ணிருக்க மாட்டான். இல்ல பொடி அவ்வளோ சொல்லிட்டு இருக்க. கண்ணுல தண்ணி வருது. வீக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க அழும்போது அவனுக்கு கஷ்டமா இருக்கும். வயன் நீ எப்படி உனக்கு நான் புரிய வைப்பேன் அப்படி சொல்லிட்டு சரி இப்போ வரைக்கும் அவன் ஒத்துக்கவே மாட்டேன்றான். அவன் நேத்துல இருந்து எங்க பொண்ணா அப்படிங்கறது இப்போ அண்ணன் கேட்டு சொல்லு. இப்பவே அவனை விடுறேன். அவன் இதேவே பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் மூஞ்சில என்னடி இருக்க? போய் அண்ணன்ட்ட கேளு. அவன் அதை சொல்ல மாட்டான். ஏன்? அது அவனோட பர்சனல். வயன் வெளியே போ. எங்க பிளேஸ் என்ன விட்டு அப்படி சொல்லிட்டு இருக்க. உங்க அண்ணனோட சவுண்டு அடிச்சா கத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி கத்திட்டு இருக்கான். நீ அழுற அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களை வர கை பிடிச்சி கொஞ்சம் தண்ணியை கூட்டு வந்துட்டான். என்ன பண்ணிட்டு அண்ணன் கத்துறான். வெளியே போ வயன். ப்ளீஸ் என்ன விடுவி. வெளியே போடி. இப்படி பண்ணாதவி. அவ அழுகுறா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு இது போல நடந்ததுனா இந்த வார்த்தை நீ சொல்லிருப்பியா? நீங்க பாரு, அவன் இது மாதிரி பண்ணிருக்க மாட்டான். இவ்வளவு ப்ரூஃப் காட்டுறேன், என்ன காட்டினாலும் நான் நம்ப மாட்டேன். அப்படி பண்ணிருக்க மாட்டான். கன்ஃபார்மா சொல்றேன், என் அண்ணா அதை பண்ணிருக்க மாட்டான். சரி, அவ அதை பண்ணல. நான் தான் சொன்னல ஈவினிங்ல இருந்து மார்னிங் எங்க போனான்னு கேட்டு சொல்லுன்னு. நான் தான் சொன்னல அது அவனோட பர்சனல். எனக்கு எவிடன்ஸ் வேணும்டி. அதுல என்ன பர்சனல்? அமைதியா பாத்துட்டு இருக்கீங்க. ஈவினிங் எங்க போனான்னு தெரிஞ்சா நான் அவனை விட்டுறேன். சொன்னா விட்டுறியா? உனக்கு தெரியுமா எங்க என்ன பண்ணா, யார் கூட இருந்தான்? அவன் தங்கச்சி கூட. அமைதியாயிட்டான். எவ்வளோ அடிச்சு கேட்டாலும் அவன் சொல்ல மாட்டான். பிகாஸ் அவனும் தங்கச்சி லவ் பண்றாங்க. இதை தான் நான் நிறைய டைம் உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணியிருப்பேன். என்னடி விளையாடுற நீ அப்படின்னு உங்ககிட்ட அகைன் வரான். உங்க ஷர்ட்டை பிடிச்சிட்டு இங்க பாரு, இதை நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அவன் இன்னைக்கு ஃபுல்லா அவ கூட தான் இருந்தான். ஐயன் இருக்க என்ன டென்ஷன் பண்ற நீ? நீ உன் தங்கச்சி கிட்ட கேளு. அவதான் எனக்கே சொன்னான். நான் சொல்லும் போது டவுட் வந்து அவளுக்கு கால் பண்ணி கேட்டேன். அப்படி சொல்லிருக்க செம்ம கடுப்பா இருக்கு. ஒய்யன் நம்மள நான் உன் தங்கச்சி கிட்ட கேளுவி. எங்கிறது கிளம்படி. எனக்கு பாருவி, பிசிக்கலா இருந்தேன்னு சொன்னல, அவங்க 2 பேரும் தான் திக்கு கை எடுத்துடுறான். நீ அவனே பார்க்க அவன் கழுத்து பிடிச்சு அவன டேஷா கல்யாணம் ஆகாம கொண்டவன் கூட இருக்கிறது. அவங்க கண்ணுல தண்ணி வருது. நீங்க வீய பார்த்துட்டு இருக்க. சொல்லுடி, இல்ல மணி இல்லாம மத்தவங்க கிட்ட பணத்துக்காக போடுறோம்னு நினைச்சுக்கினியா? நீங்க அழுது அவனை பாக்குறீங்க. சொல்லு, அவன் மத்த பொண்ணுங்க மாதிரியா? மத்த பொண்ணுங்கன்னா நீ யார என்ன சொல்றியாவி? அவன் அவங்களே பாக்குறான். நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணாம அவங்க கூட படுத்துட்டு இருக்கேன். இல்ல மணிக்காக உங்ககிட்ட இருக்கனா? உங்க கழுத்துல இருந்துலாம் கை எடுத்துட்டான். லவ் இருந்தா போதாதாவி? வயனுக்கு பாரு, என் தங்கச்சி சொன்ன உடனே அதே நான் உன் தங்கச்சின்னா இல்லை, எனக்கு புரியல. நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகல. உனக்கு என்ன ஒர்க் இருந்தாலும் எல்லாத்தையும் அந்த 2 hours தள்ளி வச்சுட்டு என் கூட படுத்துட்டு தானே போற. சொல்லுவே, அவனுக்கு நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னா மணிக்காக இருக்க மாதிரி தோணுதா? நான் ஒன்னும் சொல்லல. சரி, உன் தங்கச்சிக்காக நீ பேசுறன்னு வச்சுக்கேன். மொத்த பொண்ணுங்கன்னா யாரு? ஒய்யன் லைஃப் லாங் உன் கூட இருக்கணும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இதுலயே புரிஞ்சிருச்சு உன் கேரக்டர் என்னன்னு. பொண்ணுங்கன்னா எப்படி திங்க் பண்ணிருக்கன்னு இப்ப புரியுதுவே. இதுக்கு தாண்டி சொன்னேன். இதுக்கு நடுவுல வராத, உனக்கு எனக்கும் சண்டை வரும்னு.
சண்டை வந்தது இந்த ப்ராப்ளம் இல்லை, பொண்ணுங்க மேல நீ வச்சிருக்க மென்டாலிட்டி ஒயன். அது என்ன உன் தங்கச்சினா புள்ள பண்ண மாட்டாங்க, மற்ற பொண்ணுங்கன்னா இதெல்லாம் பண்ணுவாங்களா? ஏய் போத நிறுத்துவி, இதுக்கப்புறம் பேசி பிரோஜன் இல்லை, அவங்ககிட்ட பேசு. பார் நைட்டு ஃபுல்லா உன் தங்கச்சி கூட தான் என் அண்ணன் இருந்தான். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது, மணிக்காக உங்ககிட்ட இருந்ததும் கிடையாது. என் பொண்ணு சொல்லலடி, போதும் நிறுத்துவி போதும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னென்ன வெளியே எடுத்தாலும் சரி, உள்ளே கிடந்து என்னென்ன நீ கொண்டுட்டாலும் சரி, என்ன வெளியே வர வரைக்கும் ஏதாவது ஒன்று நான் பண்ணிட்டே தான் இருப்பேன். அப்படி நாங்கள் இருந்து போறீங்க, ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான், டென்ஷனாக இருக்கான், மூவ் பண்ணுறான், அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படி தோணுது, எல்லாத்தையும் திங்க் பண்ணிருக்கான். பட் அவனுக்கு அவன் தங்கச்சிக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது மட்டும் அவன் மைண்டில் வரல. பிகாஸ் நம்புறான் அவனோட சிஸ்டரை. நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, அப்போ ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சேர்த்து வச்சுருக்கீங்க, ஆல்ரெடி ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லை, இப்போது இது வேற ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அப்பா கூட அம்மா இருக்காங்க, நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் கேஸ் டீட்டெயிலை பார்த்துட்டு ஒருத்தவங்களாம் கிம்கிட்ட எங்க எடுத்திருக்காங்க கேஸை, கண்டிப்பாக அவர் கிவ் அப் பண்ண மாட்டார். அண்ணா தப்பே பண்ணியிருந்தாலும் யாராக இருந்தாலும் வெளியே எடுத்துடலாம், கிம்கிட்ட என்கிட்ட இருந்தால் மட்டும் வெளியே கொண்டு வர முடியாதோ, சாரி அப்படி சொல்லிடுறாங்க. ஒருத்தவங்களாம் அந்த கேஸில் இருக்க எவிடன்ஸ் பார்த்த உடனே கிவ் அப் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு யாரும் கேஸை எடுக்கவே மாட்டேன்றாங்க. உங்களுக்கு இதுவே ஒரு மாதிரி இருக்கு. இதில் வேற அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ்லாம் அவங்கள பார்த்து ஒன்று ஒன்றா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று ஒரு பொண்ணு கொண்டுட்டானாமே, அது ஒரே பண்ணி கொண்டு இருக்கான், அது எப்படி கூட சுற்றுற ஒரு பொண்ணையை கொண்டு இருப்பான், இப்படிதான் எனக்குலாம் மனசு வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுகிறாங்க. உங்ககிட்ட கேட்குறாங்க, அது உங்களுக்கு ஹர்ட்டிங்காக இருக்கு, ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க, தனியா உங்க கூட யாருமே இல்ல, அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க, காதை மூடிட்டு 4-5 days போதும், இன்னுமே அண்ணாவை வெளியே கூட்டு வர முடியல. இந்த டைம் அண்ணாவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு அவன் வாயில இருந்து எப்படி கொன்னான் அப்படிங்கிற டீட்டெயில் வேணும், அதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணணும். அவன் சொல்றது எல்லாமே நான் பண்ணல சார், எனக்கு ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல, நான் அதெல்லாம் பண்ணல, அதை மட்டும் தான் கண்டினியூவா சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அன்னைக்கு ஃபுல்லா நேற்று எங்க இருக்க என்ன பண்ண கேட்டு அவன் வாயில இருந்து வார்த்தையே வர மாட்டேங்குது. பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான், அவன் மேல இருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு, ஒரு வார்த்தை கூட வரல, அதை சொல்லவே மாட்டேன்றான். அது மட்டும் தான் வீக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அவன் வெளியே வந்து 3rd degree ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதான் அவன் வாயில இருந்து ஏதாவது வரும் அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து உட்காந்துட்டு ஸ்மோக் பண்ணிருக்கான். நீங்க நெட்ல சர்ச் பண்றீங்க, இந்த ஊர்ல யாரு பெரிய அட்வொகேட் அப்படி உங்களுக்கு ஒரு நேம் டீடைல்ஸ் வருது. எந்த கேஸா இருந்தாலும் அழகா வெளியே கொண்டு வந்துருவாங்க, எப்படிப்பட்ட டிஃபிகல்ட்டா இருந்தாலும் வெளியே கூட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் கிளம்புறீங்க. பட் அவங்க இக்கப்பட்ட அமௌண்ட் வாங்குவாங்க, அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கு. உங்களுக்கு ஓகே தான் அண்ணா வெளியே வந்தா. நெக்ஸ்ட்டு அந்த ஆஃபீஸ் போகிறீங்க, அது பார்த்தா அவ்வளோ பெரிய ஆஃபீஸாக இருக்குது. இப்போ புரியுது அவரோட ஃபீஸ் ஏன் அவ்வளோ அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு. நீங்கள் இந்த ஆஃபீஸ்க்கு உள்ளே வர இங்கேருந்து தான் வந்திருப்பாங்கன்னு தெரியல. மீடியா வலிச்சு உங்கள்கிட்ட கொஸ்டின் பண்ண, அவங்க கேட்குற கொஸ்டின்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாட்டிங்காக இருக்குது. உங்கள் அண்ணா தானே இந்த கொலை பண்ணது அப்படி கேட்கும் போதே உங்கள் காதே வலிக்குது. வேகமா அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ ஒரு பர்சன், அவன் கிரிமினல் புள்ள, இப்போதான் அவன் வெளியே வந்திருக்கான், உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு கிராஸ் ஆகுறீங்க, திரும்பி உங்கள் பேக்கை பார்க்குறான், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கடற்கரைன்னு லிஃப்ட் கிட்ட வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு நின்றுருக்கீங்க, உங்க பின்னாடியே வரான். நீங்கள் வேகமா அந்த பட்டனை அழுத்திட்டு நின்றுட்டு இருக்க. உங்ககிட்ட வந்து என்னம்மா உன் அண்ணன் அந்த பொண்ணை போட்டு தள்ளந்தா திரும்பிக்கிட்டீங்க, ரெண்டுக்கு இறப்பான்டே மாதிரி உங்ககிட்ட வந்து அவன் மட்டும் என்ஜாய் பண்ணுறான். நீ ரொம்ப அழகா இருக்க. உங்ககிட்ட வர பேக்ல அந்த அப்படியே அவன் கையை பிடிச்சி லாக் பண்ணி, இப்போதான் சார் வெளில இருந்து வந்திருக்கீங்க, நீங்க சைன் பண்ண அதுக்குள்ள உள்ள போகணுமா அப்படிலாம் பேசிட்டு இருக்க. நீங்க வீயை பார்த்து அவனை கூட நம்பிடலாம், பட் உன்னைதான் நம்ப முடியாது. பிகாஸ் அவனோட கேரக்டரே அதுதான், அவன் அப்படிதான், நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் உன்ன மாதிரி நல்ல மாதிரி இருந்தது, சடனா ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உனக்குள்ள இருக்க அந்த உன்னுடைய ஒரிஜினல் கேரக்டர்ல வெளியே வரும்ல, அப்ப இருக்கு பாரு, அந்த டைம் ரொம்ப ஹர்ட் ஆகும். ரொம்ப ஹர்ட் ஆகும். அவன் கூட என்ன கம்பேர் பண்றியா? சே, அவனை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அவன் அக்யூஸ்டுன்னு. பட் இத்தனை வருஷமா அவன் கூட ஒரு படத்து கூட எனக்கு இவ்வளவு நாள். அவன் கையை விட்டுட்டான், கழுத்தை பிடிச்சு என்னடி பேசிட்டு இருக்கா நீ தள்ளுவி. அவன் கையை தட்டி விட்டுட்டா, டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, உள்ள போறீங்க. பின்னாடியே கத்திக்கிட்டே வரான். கூட கான்ஸ்டபிள்லாம் வந்திருப்பாங்க,
அவங்க உள்ள வரலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி அங்கேயே நின்றுருக்காங்க. அக்யூஸ்ட் ஓடிட்டான். நீங்க ஏறிட்டான் தெரிஞ்சு கீழே இறங்க போக்க உங்க கை பிடிச்ச. என்னடி இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா பேசுற, உங்களுக்கு ஹார்ட் ஆகுன்னு பார்த்து பேசுற. நீங்க அந்த மாதிரி என்ன பாக்குறது இல்லைல்ல. நீங்க அவன் கையை தட்டி விட்டுட்டு ஐ ஹேட் யூ பல்ல கடிச்சிட்டே கையை பிடிச்சிருது லாக் பண்ணி பட்டன் ப்ரெஸ் பண்றான். கீழே இறங்கலாம் ட்ரை பண்றதுக்குள்ள க்ளோஸ் ஆகி மேலே போத கழுத்து பிடிச்சி கிஸ் பண்றான். அடிச்சு அவனை தள்ளி விட்டுட்டு இருக்கீங்க. நல்லா பிடிச்சி கிஸ் பண்றான். டோர் ஓப்பன் ஆக அகெயின் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கழுத்து பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிட்டே இருக்கான். அடிச்சு அவனை தள்ளி விட்டுட்டு இப்படி இருக்கீங்க. கொஞ்ச நேரம் லிப்ஸை விட்டுட்டு அவங்கள பார்க்குறா. பார், அன்னைக்கு நான் பேசினது ஒன்றும் கிடையாது, நீ அப்படின்னு எனக்கு தெரியாதா? உங்கள் கண்ணில் இருந்து தண்ணி வந்திருக்கு. இதை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டே சரி என்னத விஷயம் ஒன்று கேட்குறேன்னு சொன்னீங்க. அது போல் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? ஒரு மாதிரி உங்களே பார்க்க நீங்கள் உங்கள் தங்கச்சி கூட ஃபிசிக்கலாக இருப்பீங்களா? ஏய் என்னடி பேசுகிற நீ? கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லை. பி இவ்வளோ ஒரு கொன்றாவே பயன். இந்த மாதிரி கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. அதான் வி எங்கள் அண்ணா பண்ணுறீங்க. அவன் உங்களே பார்க்க தேவி என் அண்ணாக்கு தங்கச்சி மாதிரி. அப்புறம் எப்படி அவகிட்ட ஃபிசிக்கலாக நடந்துப்பான், அவளைக்குள்ளே பண்ணுவான். நீங்கள் எப்படி உங்கள் தங்கச்சிக்கிட்ட இப்பெல்லாம் பண்ண மாட்டீங்களோ அதே போல தான் என் அண்ணனும். உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இப்போ வரைக்கும் நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கிட்ட பேசலன்னு நினைக்கிறேன். பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் இப்படிலாம் பண்ண மாட்டீங்க. என்னென்ன சாவடிச்சாலும் அவன் வாயில இருந்து உங்கள் தங்கச்சி கூட தான் இருந்த வரவே வராது. பிகாஸ் அவன் உங்கள் தங்கச்சியோ அவ்வளோ லவ் பண்ணுறான். உங்களை மாதிரி என்னை யூஸ் பண்ணிக்கல அவன். ஏய் நான் என்ன ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா? ஆமாம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. என்னை பிடிக்கணும்னா என் ஃபேமிலி உங்களுக்கு பிடிக்கணும். அதெல்லாம் சாருக்கு இம்பார்ட்டனே இல்லை. என்ன உங்கள் தங்கச்சியை லவ் பண்ணுறான்னா ஃபேமிலியும் லவ் பண்ணுறான். அதனால தான் இன்னுமே உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்ககிட்ட எப்படி அதெல்லாம் சொல்லலான்னு அவன் நான் நிறைட்டு இருப்பான். எவ்வளோ அடித்தாலும் அவன் சொல்ல மாட்டான். உங்கள் கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு. லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆக வெளியே போயிட்டுருங்க. வே லிஃப்ட்டுக்குள்ளேயே இருக்கான். சைலண்டாக நின்றுருக்கான். கீழே வந்து ஓப்பன் ஆக அமைதியாக நின்றுருக்கான். ஆம் சார் லிஃப்ட் ஓப்பன் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி அந்த கான்ஸ்டபிள் சொல்ல வே இறங்கி நடந்து வரான். நீங்கள் பேசினது அவனுக்குள்ளே ஊதிட்டே இருக்கு. நெக்ஸ்ட்டு அவன் ஜீப்பில் அமைதியாக உட்காந்துட்ருக்கான். கொஞ்ச நேரம் ஸ்டேஷனில் உங்கள் அண்ணா ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. வீக்கு இன்னுமே அடிக்கிறத விடவே இல்லை. அவன் ஒத்துக்கிற வரைக்கும் அடிக்க சொல்லியிருப்பான். இந்த டைம் சார் அவ்வளோ அடிச்சுட்டான் அந்த பையனை. ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்றான். ஸ்டப்பனாக இருக்கான். ஷாக் ட்ரீட்மெண்ட் இப்படி சொல்லவே நோ நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி வீ எழுந்த அண்ணா கிட்ட வந்து லட்டி வச்ச ஃபேஸ் ஒரு மாதிரி பண்ணி ஃபைனலாக கேட்குறேன். ஷாக் ட்ரீட்மெண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடு அப்படி சொல்ல அண்ணா கிட்ட இருந்து எப்பவுமே வர வேர்ட் எங்க பாருங்க சார், எவ்வளோ அடித்தாலும் என்கிட்ட இருந்தது மட்டும்தான் வரும். அவள் எனக்கு தங்கச்சி மாதிரி. அவளை நான் எதுவும் பண்ணல. இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல அப்படி சொல்ல நீங்கள் சொன்னது அவன் மைண்டுக்கு வருது. அவன் லைட்டாக பென் பண்ணி சரி ஈவினிங்லேருந்து மார்னிங் வரைக்கும் எங்கே இருந்த அமைதியாயிட்டான். ஷாக் ட்ரீட்மெண்ட் வைக்கிறதுக்குள்ள ஒழுங்கா நீயே சொல்லிடு. அதுக்குமே அமைதியாக இருக்கான். எவ்வளோ அடிச்சுமே உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வெளில வரலன்னா உண்மையா ஒயன்னு சொல்றது தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி உங்க அண்ணாவே பார்க்க அவன் உடம்புல இருந்து அவ்வளோ ரத்தம் போயிருக்கு. அப்படி அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட உங்க அண்ணா சாகர ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்கான். அப்பா கேட்டாலும் அண்ணன்ட்ட இருந்து வார்த்தையே வரமாட்டேங்குது. நீங்க சொன்னத என்னவ அடிச்சு கொன்னாலும் தங்கச்சி கூட தான் இருந்தான்னு கிட்ட அவன் சொல்லவே மாட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்க அண்ணா கிட்ட இருந்து எழுத எதுவும் பண்ணாதீங்க, டாக்டர் இருந்தா இங்கே வர சொல்லுங்க, ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுங்க சொல்லிட்டு வெளில போயிட்டான். சரி சொல்லிட்டு அவங்களும் உங்க நான் தூக்கி வச்சா டேபிள் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களும் உள்ளே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வீட்டுக்கு போகிறான். இந்த கேஸில் இருந்து அவன் வீட்டுக்கு போகிறதே இல்லை. ஒரு நாளாக இருக்கும் வீட்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 1 வீக் அப்படி வீட்டுக்கு போகிறான். தங்கச்சி ரூமை தட்டலாமா வேணாமா அவகிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்குது. என்னென்னு கேட்குறதுன்னு தெரியல. 2-3 வாட்டி டூர் நோ பண்ணுறான். உள்ள இருந்து நோ ரெஸ்பான்ஸ். ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கு. வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டான். இந்த டைம் தங்கச்சி வீட்டுக்குள்ள வர டக்குன்னு எழுதுக்கிறான். அவகிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே அவளை பார்க்க அவ கையை பிடிச்சு அண்ணா ப்ளீஸ் நீ விட்டு நீ ஏன் கூட தான் இருந்தான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா. ஒரு மாதிரி அவளை பார்க்க ப்ளீஸ்ண்ணா அவளை விட்டு அவன் ஏன் கூட தான் இருந்தான்
என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். இது உங்ககிட்ட சொல்ல நிறைய டைம் ட்ரை பண்ணேன். இப்ப பாரு போன் எடுக்க மாட்டேன். ஸ்டேஷனுக்கு போனா அங்க இருக்க மாட்டேன்ற. கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க, வேற கேஸ வெளில போயிட்டாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க. வீட்டுக்கும் வர மாட்டேன்ற, தானே எடுக்க மாட்டேன்ற. இப்படிதானே உனக்கு நான் இன்ஃபார்ம் பண்றது? அப்படி நிறைய பேச அன்னைக்கு 5:30 இருந்து அவன் என் கூட தான் இருக்கான். அமைதி ஆயிட்டான். அந்த இறந்த பொண்ணு நானும் பார்த்துருக்கேன். அவன் என்கிட்டயும் சொல்லியிருக்கான் தங்கச்சி மாதிரின்னு. பாரு, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான். ப்ளீஸ் விட்டுரு. ஒரு மாதிரி ஆயிட்டான். திருப்பி சொல்லல அவன்கிட்ட. வேகமா வீட்டுல இருந்து வெளில வர, அவளும் கெஞ்சிக்கிட்டே வெளில வர. அவனை விட்டுடா, கேள்வி அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வெளில வர எடுத்துட்டு அங்கிறது கிளம்புறான். ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனு. ஓகேல அப்படின்னு கான்ஸ்டபிள்கிட்ட கேட்க, அவரும் இல்ல சார், தலையில கொஞ்சம் பலமாடி பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு என்னன்னு சண்டை ஒரு நாள் வச்சு பண்ணிருக்கோம் அப்படி தோணுது. இதை பண்ணலன்னா அப்ப வேற யாரும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதுல ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, சாரி ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அங்க இல்லைன்னா அப்புறம் எப்படி அவனுடைய ஷூ வாட்ச் அப்படி சொல்லிட்டு எப்படி அங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி வேற கோணத்துல இருந்து விசாரிக்க ஸ்டார்ட் பண்றான். ஒரு 2-3 days அப்படியே போகுது. அண்ணோட கேஸ் ஹியரிங் வருது. நெக்ஸ்ட் கோர்ட்ல இருக்கீங்க. உங்க அண்ணா அதை பண்ணல, உங்க அண்ணாவை ரிலீஸ் பண்றாங்க. உங்களுக்கு உயிரே இப்பதான் வருது. நீங்க ஒரு பெரிய அட்வொகேட் வச்சிருப்பீங்க இல்லையா, அவர் தான் வெளியே கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த பொண்ணை கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது, அவன் அண்ணனோட ஃப்ரெண்டு தான். அவன் தான் அந்த பொண்ணு ரேப் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது லேக்கே ஷாக்கா இருக்கு. அவன் ஒரு கார்னர்ல நின்று இருக்கான். எல்லாமே நீங்க வச்ச அட்வொகேட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ப்ரூஃபா ஜட்ஜ் முன்னாடி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ப்ரூஃப் இருந்தாலும் உங்க அண்ணன் அதை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு. லைட் ஒரு ஸ்மைலோட நீங்க லேய பார்க்க லேக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நெக்ஸ்ட் எல்லாரும் வெளியே வர அண்ணா போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. நீ பார்த்துட்டே சைலண்டா நின்றுருக்கான். சொன்னல என் அண்ணா அதை பண்ணிருக்க மாட்டான்னு. சாரி வயன், போதும் நிறுத்து அப்படி சொல்லிட்டு அண்ணாவை பார்த்து வீட்டுக்கு போலாவா. அவனால நடக்கவே முடியல. அது ஒரு ஸ்டேஜ் தான். கிட்டத்தட்ட அவனை வீல் சேர்ல இருந்து தள்ளிட்டு வராங்க. வீக்கு ஒரு மாதிரி இருக்கு, சைலண்டா இருக்கா. எல்லாரும் இப்போ வீட்டுல இருக்கீங்க. அப்பா வந்துட்டான் தெரிஞ்சு நார்மல் ஆயிட்டாரு. ஓகே, அம்மாக்கு இப்பதான் உயிரே வருது. நீங்க அம்மா அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்டா சொல்ல, வந்துட்டாலே அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேரேஜ்க்காக கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கும், நிறைய ஜுவல்ஸ் இருக்கும், கொண்டு போய் வச்சுட்டு அவ்வளோ மணியை கொண்டு வந்து அட்வொகேட் கொடுக்க அவரு அதை வாங்க மாட்டேன்றாரு. ஏன் சார், நீங்க தானே இவ்வளவு அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க பார்வையன், இது வரைக்கும் நான் இந்த கேஸ் எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிருக்கேன். ஓகே, பட் இதுல என்னோட எஃபெக்ட் எதுவுமே இல்ல. நீங்க ஒரு மாதிரி பார்க்க எல்லாமே கிம் டைம் தான் வந்தது. ஸோ இதுல நான் ஒர்க் பண்ணல, அதனால இந்த அமௌண்ட் எனக்கு வேணாம். அவர் பண்ணாரா? நீங்க தானே எல்லா எவிடன்ஸ் எல்லாமே கோர்ட்ல சப்மிட் பண்ணது. அவன் தான் கலெக்ட் பண்ணான், அதை தான் கொண்டு வந்து நான் சப்மிட் பண்ணேன். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அவன் எதுக்கு இதை பண்ணான் அப்படிங்கிற மாதிரி. நீங்க நெக்ஸ்ட் பார்க்க போறீங்க. பார்த்த உடனே அவன் வெளில வரான். கவர் அவன் கிட்ட கொடுக்குறீங்க. என்னடி இதா அட்வொகேட் கொடுக்க நீ கொண்டு வந்த, அவர் சொன்னார் எல்லாத்தையும், அதான் அந்த அமௌண்ட் உனக்கே கொடுக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கையை நீட்டேன். அவன் அந்த பேக்கை வாங்காம கைப்பிடிச்சு சாரி வயன் தட்டி விட்டுட்டு, எனக்கு யாரும் ஊசிலெல்லாம் பண்ண வேண்டாம், புடிங்க ஒன் ப்ளீஸ் புடிங்க சார், இல்லைன்னா இதையும் வச்சு நீங்க கேவலமா பேசக்கூட வாய்ப்பு இருக்கு. சரி சரி, நான் பண்ணது தப்பு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நானும் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன அதை பண்ணியிருக்க மாட்டான்னு எப்படி நீ கண்டுபிடிச்ச? நீங்க அவனே பார்க்க அவன் சைலண்டா இருக்கா. தங்கச்சிக்கிட்ட பேசுனியா? இல்ல, அவளே தான் என்கிட்ட சொன்னான். இது தானே முட்டாள், நான் அப்பத்துல சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எமோஷனல். உங்க கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பிடிச்சிக்கோ. அண்ட் பெரிய தேங்க்ஸ் என்னவ இதுலேருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு. இதை நீ சும்மா பண்ண வேணாம், காசு வச்சுக்கோ, ஒயன் வாங்கிக்கோ. ஒடுங்கிட்டா கையில இருந்து அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. கீழே போட்டு உங்களுக்கு க்ளோஸா வரா, பிடிச்சி தள்ளி விடுறீங்க. 2 கையும் பிடிச்சி லவ் பண்ணி உங்களை இழுத்துக்கிட்டு, சாரி டே நான் பண்ணது தப்பு தான், இவ்வளோ அசால்ட்டா சொல்றீங்க தப்புன்னு. இதுல என்ன செத்து போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? எனக்கு என்னடி பண்ணட்டும், பொண்ணு இறந்து போயிருக்கா. போது நிறுத்துங்க வி, அதான் என் அண்ணன் அதை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி சரி சரி, டென்ஷன் ஆகாது. சரி, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுச்சா, இன்னசென்ட்டை ஹார்ட் பண்ணிட்டு இருக்கோன்னு. அப்பதான் வேற கோணத்துல இருந்து செக் பண்ணேன். பட் அந்த பொண்ணு பாடி இல்ல, உங்க அண்ணாவோட சேம். சொல்றேன் டி, உங்ககிட்ட சொல்றேன், கோவப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தா எல்லாமே சொல்றான். அது எப்படின்னா, லியோட சிஸ்டர் உங்க அண்ணாவை லவ் பண்றாங்க. பட் லியோட ஃப்ரெண்டுக்கு லியோட சிஸ்டர் ரொம்ப பிடிக்கும். அவளை லவ் பண்ணும் போது இவங்க 2 பேரும் நான் இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. லீ எப்படியாவது பிரிக்கணும், தனியா கொண்டு வரணும்
இவனை ஏதாவது ஒழிச்சு கட்டணும் அப்படி அவன் திங்க் பண்ணிருக்கும் போது லீ கூடவே தேவி சுத்திட்டே இருப்பா. லீக்கு அவ சிஸ்டர் மாதிரி, லீக்கு அவளை பிடிக்கும். அந்த டைம் அவங்கிட்ட தனியா மாட்டியிருப்பா. ஸோ அவன் அவளை இழுத்துட்டு போயிட்டு அவளை தப்பா நடந்துக்கிட்டு ஸோ அவளை கொண்டு இருப்பான். இந்த டைம் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கும் போது டஸ்ட்பின்ல உங்க அண்ணா யூஸ் பண்ண காண்டம் இருக்கு. பிகாஸ் அடிக்கடிக்கு உங்க அண்ணனும் லீயோட சிஸ்டரும் லீயோட ஃப்ரெண்டு அடிக்கடிக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. வெளில போறான் அப்படிங்கிற மாதிரி கீ கொடுத்துட்டு போயிடுவான். ஸோ அன்னைக்கும் காலேஜ்ல இருந்து லீயோட சிஸ்டர் பிக் பண்ணிட்டு ஃப்ரெண்டு ரூம் ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட்டு போயிருப்பான். ரெண்டு பேரும் பிசிக்கலா அங்க இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வீக்கு அந்த மாதிரி அந்த டே ஃபுல்லா அவ கூட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதை பார்த்த உடனே லியோட ஃப்ரெண்டுக்கு இதுல ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே செட் பண்ணியிருப்பான். ஸோ நெக்ஸ்ட் உங்க அண்ணாவோட ஷூவை அவன் தான் போட்டு வந்து கொண்டு அவனோட கால் தடம் அதுல வச்சிருப்பான். நெக்ஸ்ட் உங்க வீட்டுக்கு வந்து அண்ணாவோட ஃபேவரட் வாட்சை கொண்டு போயிருப்பான். அவன் எப்பவுமே உங்க வீட்டுக்கு வருவான் உங்க அண்ணா கூட. பட் உங்களுக்கு அது கேஷுவல் தான். அவன் வந்து ஷூவையும் வாட்சையும் கொண்டு போனது உங்களுக்கு தெரியல. அகைன் அந்த ஷூவை உங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சதும் உங்களுக்கு தெரியல. எப்பவுமே நார்மலா வரவன் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்க விட்டுட்டு இருப்பீங்க. இதெல்லாம் அவனை புடிச்சு அடிச்சு கேட்கும் போதும் எல்லாமே அவன் வாயிலிருந்து சொல்லியிருப்பான். ஸோ அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்க அட்வொகேட் கிட்ட கொடுக்க, அதனாலதான் அவர் வெளியே எடுத்திருக்காரு. இப்ப புரியுதா? சைலண்டா விய பாக்குறீங்க. நீங்க இப்போ வியோட கையை எடுத்து வச்சுட்டா இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சுது. ரொம்ப தேங்க்ஸ் என் அண்ணனை வெளியே எடுத்ததுக்கு. நான் வரேன் அப்படின்னு கிளம்பும்போது வி உங்கள் கையை டைட்டாக பிடிக்கிறான். போயன் ஒரு மாதிரி தம் ஃபிங்கர் வச்சு உங்கள் கையை ரப்பண்ண. நீங்கள் அவன் கையை எடுத்து வச்சுட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாமே. என்னடி வளர? நான் நினச்சேன் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்னை ரொம்ப நல்லா லவ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச நம்மளுக்குள்ள லவ்வே அவள் ஒரு மாதிரி பார்க்க இவ்வளோ பண்ணியும் என்ன அவங்க தங்கச்சியை விட்டு கொடுக்காம பேசினான் பார். அவன் அவ்வளோ பண்ணுறான். அவங்க தங்கச்சியும் இப்படிலாம் சொன்னா நம்மளை தப்பாக நினைப்பாங்க. நம்மளோட பார்வை வேற மாதிரி இருக்கும். நம்மள எல்லாரும் வேற மாதிரி பார்ப்பாங்க. உன்கிட்ட சொன்னா கண்டிப்பாக நீ திட்டுவேன், பேரண்ட்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு எந்த பயமும் இல்லாமல் வெளியில் வந்து சொன்னா பார். அவள் லவ் பண்ணா என் அண்ணனை உண்மையா. கிரேட்ல என் பயம். நீங்கள் பாரு உங்ககிட்ட வர போதும் முடிச்சுக்கலாம். ஒயன் இதை நான் ஸ்டார்டிங் சொல்லும் போது உங்களுக்கு விளையாட்ட தெரிஞ்சுது. பிகாஸ் நீங்கள் பணக்காரங்க, உங்கள்கிட்ட நிறைய மணி இருக்கும், உங்களுக்கு நிறைய பொண்ணுங்க வருவாங்க. ஸோ அதனால இது உங்களுக்கு விளையாட்ட தெரிஞ்சிருக்கும். நான் அதை மீன் பண்ணலாரே. பட் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நான் வரேன். வயன் பேச ட்ரை பண்ணுறான். பட் வந்துக்காமா நீங்கள் நடந்து வந்துட்டே இருக்கீங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் சொல்கிறதும் கொஞ்சம் கேட்டிருக்கணும். முட்டாள் தான் நம்ம எவிடன்ஸ் எல்லாம் அவன் பக்கம் இருக்குன்னு அப்படி நடந்துட்டு கூடாது அப்படி தோணுது. ஸ்மோக் பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, அண்ணா படுத்துருக்கான். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை. எதிரப்பண்ண இதுட்ட வியோட சிஸ்டர் வர வீட்டுக்கு. நீங்கள் அவளையே பார்த்துட்டு இருக்க. லீக் ஒரு மாதிரி இருக்கு. மெதுவாக எழுந்து உட்கார வந்து அவனை ஹக் பண்ணி சாரி என் கூட இருந்ததுனால தானே உனக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் அழுதுகிட்டே பேச. நீங்கள் அந்த ரூம்லேயே இல்லை, வெளில வந்துட்டீங்க. எல்லாத்தையுமே அம்மா கிட்ட சொல்ல அம்மாவுக்கு புரியுது. இதை விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் அவள் பேசிட்டு உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு உங்கள் அப்பா எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு ரூம் கிட்ட வரா. நீங்களும் ஒரு ஸ்மைலோட ஹக் பண்ணி தேங்க்ஸ். உங்கள் கண்ணு கலங்குத. நான் தான் சொல்லணும் தேங்க்ஸ்னு. இல்லைன்னா எனக்கு லைஃபே இல்லை. அவனை போராடி வெளியே எடுத்ததை நீங்கள் தான் கேள்விப்பட்டேன். நீ சொல்லும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அவள் உங்களை ஹக் பண்ண. இல்லை எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அண்ணா தான். நீங்கள் உண்மையை சொன்னதுனால தான் அவன் வேறு கோணத்தில் திங்க் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல அவளுக்கு புரியுது. இருந்தாலும் அவ்வளோ எவிடன்ஸ் காட்டியும் நீங்கள் நம்பல இல்லையா? ஹக் பண்ணிக்கிறேன். ஹாப்பியாக இருக்கு. டைம் இப்படியே போகுது. வீட்டுக்கு போன டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் வீட்டுக்கு கிளம்புறா. ஒரு 2 days இப்படியே போகுது. நீங்கள் அண்ணாவுக்கு ஃபுட்லாம் எடுத்து வந்து கொடுக்குறீங்க. அவனுக்கு இப்போது காலெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. அவனும் எழுந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கிறான்.
இந்த டைம் வீட்டுக்கு வரா. நீங்கள் இப்போ எதுக்கு சார் வந்திருக்கீங்க? ம் இப்போது வேறு யாராவது இறந்து போயிட்டாங்களா? என்னன்னு நீங்கள் ப்ளைம் பண்ணுமா? ஒயன் லீ எப்படி இருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன். அடிக்கிறதும் அடிச்சிட்டு சார் எப்படி இருக்கான்னு பார்க்க வந்திருக்கீங்களா? ஒன்றா உங்களை ஸ்டாப் பண்ணி ஒரு நிமிஷம் அமைதியாரு. உள்ளே வாங்க சார். அவன் சைலண்ட்டாக உள்ளே வரான். ஓகே கொண்டு வந்திருக்கான். லீ கிட்ட கொடுக்குறான், வாங்கிக்கிறான் லீயும். வி ஏ தங்கச்சி கூட தான் இருந்தானு எப்படி சொல்லியிருக்கலாம்ல. நீ சொல்லாமல் போனது தான் இவ்வளோ சீரியஸ் ஆயிடுச்சு. ஓ நீங்கள் இதை கூட என்னன்னு தான் ப்ளேம் பண்ணுறீங்களா? ஏன் கொஞ்ச நேரம் சும்மா இரு. இல்லை சார் உங்களுக்கு இல்லை என் தங்கச்சி சொல்லிட்டா எல்லாத்தையும், அதனால தனி இப்போ வெளியில் இருக்க. இல்லை சார் தப்பாக சொல்கிறீங்க. என்ன எந்த தப்பும் பண்ணல, அதனால தான் அவன் வெளியே இருக்கான். ஏன் சும்மா இரு. உங்களை பார்க்குறான், உங்கள் கோபம் எனக்கு புரியுது. சைலண்டாக இருக்கான். இப்போ ஒல்லி இல்லை சார் உங்களுக்கு எப்போவுமே தெரிய வேணாம் சொல்லிகிட்டே இருப்பா. அவங்களுக்காக கொஞ்சம் பயப்படுவா. எப்போவுமே உங்களை தான் பிடிக்கும்னு சொல்லும். ஸோ அப்படின்னு திணறிட்டே கூட தான் இருந்தேன். நார்மலாக இருந்திருந்தா கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். அப்படிங்கிற மாதிரி இழுக்கும் போதே நோ ப்ராப்ளம், அம்மா அப்பா கிட்ட பேசிட்டேன். அவளை மேரேஜ் பண்ணிக்க உங்களுக்கு ஓகே தானே? சார் லவ் பண்ணுறவங்க எல்லாரும் மேரேஜ் பண்ண தான் பார்ப்பாங்க. மற்றவங்க மாதிரி ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சா கழட்டி விடலாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. இந்த டைம் உங்களை முறைச்சிட்டே பார்க்க கொஞ்ச நேரம் சும்மா ஒயன். என்னடா சும்மாறன்னு தண்ணி கொண்டு வா போ அனுப்பி விட்டுறான். இந்த டைம் எனக்கு ஓகே சார், நான் இவங்ககிட்ட வந்து பேசணும்னு சொன்னேன். அவள் தான் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பேசுகிறேன். அப்பா அண்ணா ஓகே சொல்லியிருந்தா. அப்புறம் நெக்ஸ்ட்டு அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லணும். இப்பெல்லாம் நிறைய பேச தண்ணி கொண்டு வரீங்க. உங்கள் கையிலேருந்து பிடுங்கிக்கிறான். நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. ரூம்குள்ளே போயிட்டீங்க. அம்மா அப்பெல்லாம் வந்து பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அம்மா அப்பா கிட்ட சாரி கேட்டுட்டான். நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க இல்லையா வீணால தான் வெளியே வந்திருக்கான் அப்படின்னு. அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே உங்கள் அண்ணாக்கும் வீயோட சிஸ்டருக்கும் மேரேஜ் அவ்வளோ ஹாப்பியாக அந்த மேரேஜ் நடந்து முடியுதா? அந்த மேரேஜ்லலாம் உங்களை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் வீயை பார்க்கவே இல்லை. நிறைய ஸ்மோக் பண்ணுறான். நீங்கள் பேசலை அப்படின்னுவோ அவனுக்கு டென்ஷனாகவே இருக்கு. அவன் பேச வந்தாலும் கடுப்பாக பேசுகிறீங்க. அவன் ஸ்மோக் பண்ணிட்டே இருக்கான். அந்த மேரேஜ் அப்படியே முடியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு உங்களை பார்க்குறான். அவங்க பின்னாடியே வரான். ஒரு கார்னரில் வந்து மாட்டிக்கிட்டீங்க அவங்ககிட்ட. அங்கிட்ட போகலான்னு பார்க்க உங்க முன்னாடி நிற்கிறான். தலம் உங்ககிட்ட பேசணும். யாருக்கிட்டே எனக்கு பேச விருப்பம் இல்லை. பயன் நம்மளுக்கு தான் பிரேக்கப் போயிடுச்சுல்ல சொல்ல ஒரு கை பிடிச்ச சின்ன பிடிச்சிட்டே அப்படியே லோக் பண்ணி நீ பிரேக்கப் சொல்லிட்டா நான் உன்னை விட்டுருவேனா? நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், புரியுதா? அந்த தப்புக்கு அண்ணனை வெளியே கொண்டு வந்துட்டேன்ல. ஐம் சாரி. இதுக்கு பிரேக்கப் பண்ணா நான் சொல்லணும்டி பிரேக்கப்னு. அதெல்லாம் என்னால் உன்னை பிரேக்கப் பண்ண முடியாது. நீயும் பொண்டாட்டி டீப்பா கிஸ் பண்ணுறான். தள்ளி விட்டுட்டே இருக்கீங்க. இன்ச்சு கூட நகர்த்த முடியல அவனா கிஸ் பண்ணி போதும் அப்படின்னு அவனுக்கா தோணி அதுக்கப்புறம் உங்க லிப்ஸ் விட பட்டுன்னு அடிக்கிறீங்க. அமைதியா வாங்கிட்டு இருக்கான். உனக்கு என் மேல கோவம் தான். என்ன ஆட்டி திட்டம் என்ன வேணாலும் பண்ணான். பிரேக்கப் அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. உங்க கண்ணிலிருந்து தண்ணி வருது. ஆல்ரெடி அவனை பார்க்க அழாதடி ஹக் பண்ணிட்டு. அப்பெல்லாம் அழும் போதும் உன்னை ஹக் பண்ணணும்னு தோணும். பொண்ணோட அம்மா முன்னாடி வந்து அழும் போதும் அந்த சுச்சுவேஷன்ல நீயும் இல்லை என் சிஸ்டரும் அந்த இடத்துல இருக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு. உங்க 2 பேரையும் வச்சு தாண்டி நான் திங்க் பண்ணேன். உங்க 2 பேருக்கு எப்படியாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேனோ அதை தாண்டி பண்ணேன். எல்லா எவிடன்ஸும் கரெக்டா இருக்கும் போதும் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு உங்களை பாக்குறான். அதான் எனக்கு புரிய வச்சுட்டல. நீ மட்டும் அந்த லிஃப்ட்ல சொல்லனா கண்டிப்பா உங்க அண்ணன் ஏதாவது பண்ணியிருப்பேன். உங்களுக்கு செம்ம கோவம் வருது. புரியெல்லாம் கடிச்சிட்டு என்ன சொன்ன? அதான் எதுவும் பண்ணல, வெளியே எடுத்துட்டல. இல்ல என்னமோ பண்ணியிருப்பேன்னு சொன்னியே. கோர்ட்டில் கொஞ்சம் லேட்டாக தண்டனை கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளானா என்கவுண்டர் பண்ணலான்னு பிடிச்சி கிள்ளி விட்டுறீங்க. வலிக்குதடி பண்ணி அவனை அடிக்க கோவம் வண்டி என்னடி பண்ணட்டும். அவனை அடிச்சுட்டே இருந்த ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் வீயை பார்க்குறீங்க. இது உனக்கு புதுசு மாதிரி தெரியலையே நீ சொல்கிறத பார்த்தா. அவன் ஒரு மாதிரி பார்க்க அப்போது நியூஸில் போகிறதுலாம் கரெக்டா? என்ன இல்லை எல்லாரையும் நீ என்கவுண்டர் பண்ணுற மாதிரி? ஆமாம் தலையாற்றான். பிகாஸ் கோர்ட்டில் கொஞ்சம் லேட்டாக தண்டனை கொடுப்பாங்க. அதுவும் கொஞ்சமாக கொடுப்பாங்க. ஸோ அது வீயால் ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அவனே சுட்டு கொண்டுடுவான். நீங்கள் வீயை பார்க்க அதுக்கு தான் பிளான் பண்ணேன். போட்டு தள்ளலான்னு நல்ல வேலை சொல்லிட்டேன். இன்னசென்ட் கொண்டு இருந்தா அவனை நான் ஒன்னும் கொண்டு இருப்பேன்டா அப்படின்னு அகைன் அடிக்கிறீங்க. ஈ அப்படின்னு அவங்ககிட்ட லைட்டாக விளையாடிட்டு
அந்த மாதிரி இருக்கா. ஸோ தம்பி கிட்ட சைல்டிஷாக இருப்பான், வெளியே தான் கொஞ்சம் டேஞ்சரஸ் ஃபெலோ. இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்தாச்சா, 2 பேரும் இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, ஹாப்பி என்டிங்.